எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உலக அளவில் இன்னும் நமக்கு வந்து அந்நிய செலாவணி வந்து ஈட்டக்கூடிய ஒரு பொருள், நம்ம விளை பொருள் வந்து மஞ்சள். இது அரசு கவனம் செலுத்தி இது பண்ணணும். அது நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் வந்து திமுக தலைமையில ஆட்சி அமையும் சொல்லி இப்போ இன்னைக்கு ஒரு தொண்டர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. உறுதியா இருக்காரு 7வது முறையா வரும்னு சொல்லி. நீங்க தொடர்ந்து பல்வேறு இடத்துல பிரச்சாரம் பண்றீங்க. மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு திமுகவுக்கும், அதே சமயத்தில் அதிமுக கூட்டணிக்கு எப்படி இருக்கு? அது நான் செல்கின்ற இடமெல்லாம் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நான் சொல்றது மக்கள் என்று சொன்னாலே அடிப்படையில் விவசாயிகள், அடுத்தது பெண்கள், அடுத்தது பெற்றோர்கள், அடுத்தது தொழிலாளர்கள், அடுத்தது வந்து பெற்றோர்கள், அடுத்தது தொழிலாளர்கள், அடுத்தது வந்து இளைஞர்கள், ஏன்னா வேலை இல்லை, அடுத்தது வந்து அரசு ஊழியர்கள், அடுத்தது வந்து நெசவாளர்கள், அடுத்தது மீனவர்கள். அனைத்து தரப்பு மக்களும் நான் இந்த 100 நாள் நடைப்பயணத்தில் எல்லா மக்களும் சந்திச்சு வருகிறேன். ஒரே ஒரு நபர் கூட திமுகவுக்கு நல்லா செய்கிறாங்கன்னு நான் இது வரைக்கும் என்னுடைய நேரடி சந்திப்பில், கூட்டம் வருது லட்சக்கணக்கான மக்களை கூட்டம் மூலமாக சந்திக்கிறேன். ஆனால் என்னோட நேரடி சந்திப்பில் ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு நபர் கூட திமுக பற்றி நல்லதாக சொல்லலை, திமுக மறுபடியும் வரணும்னு சொல்லலை. இதுதான் உண்மை நிலவரம், இதுதான் கள நிலவரம், அடித்தள மக்களுடைய நிலவரம் இதுதான். ஆனால் இது விளம்பரப்படுத்திக்கிட்டு நாங்கள் தான் இப்படி தான் பொய்யை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட ஒரு பொய்யை சொன்னாங்க. என்ன பொய்? நாங்கள் திமுக வந்து நெல் கொள்முதல் செய்யறதுல சாதனை பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இது சாதனை கிடையாது, வேதனையான ஒரு செய்தி. இது என்ன சொல்கிறாங்க சாதனையா? நாங்கள் வந்து இவ்வளோ நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் 4 வருஷத்தில். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் நெல் பயிரிடு செய்யுது, நெல் சாகுபடி செய்கிறது, அதாவது இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 4,80,00,000 டன் வந்து நெல் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் அரசு கொள்முதல் செஞ்சது எவ்வளோ தெரியுமா? 1,70,00,000 டன். மீதி இருக்கிற எண்ணிக்கையில் வந்து தனியார் மண்டிகள் தான், அவங்க தான் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் 1,20,00,000 டன் நெல்லை வந்து கொள்முதல் செய்கிறாங்க. அதில் தமிழ்நாடு அரசு வெறும் 40 லட்சம் டன் தான் கொள்முதல் செய்யுது. மீதி 80 லட்சம் டன்னு தனியார் கொள்முதல் செய்கிறாங்க. நீ 3ல் 1 பங்கு தானே கொள்முதல் செய்கிற. ஏன் அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடாதா? செய்ய முடியாதா? ஆக தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலத்தில் 4,80,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசு கொள்முதல் செஞ்சது 1,70,00,000 டன்னு தான். இதில் என்ன பெருமை இருக்குது? இதில் என்ன சாதனை இருக்குது? இது ஒரு பக்கம். அடுத்தது இருக்கிற கொள்முதல் நெல்லை வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு துப்பு கிடையாது, சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை. 60 ஆண்டு காலம் ஆண்டுட்டு இருக்கீங்களே, 67 ஆட்சியில் இருக்கிறீங்களே, மாறி 8வது முறை 9வது முறை 7வது முறைன்னு பீத்திக்கிறீங்களே. ஏன் நீங்கள் டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிறீங்களே நீங்கள் தான். ஏன் அந்த டெல்டாவில் உங்களுக்கு நெல்லை கஷ்டப்பட்டு பயிர் செய்து விவசாயிகள் அதை சேமிப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. நெல் நீரில் போயிடுது, நெல் முளைச்சி போயிடுது, இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. 60 ஆண்டு காலமாக என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு அடிப்படை கட்டுமானங்கள் உங்களால் உருவாக்க முடியலையா? இப்போது தமிழ்நாட்டில் 513 சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறது. அதில் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 19.5 லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கலாம். ஆனால் தேவை எவ்வளோ தெரியுமா? 35 லட்சம் டன்னு நெல்லை சேமிக்கிற கெப்பாசிட்டி வேணும். இருக்கிறது 19 லட்சம் டன்னு. இதில் என்னன்னா, கடந்த ஆண்டு கொள்முதல் செய்த நெல் அதில் இருக்கு. இப்போ குறுவையில் கொள்முதல் செய்கிறது இடம் இல்லை, அங்கே வைக்கிறது இடம் இல்லை. ஏன் இல்லை? இடம் இல்லை. 60 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? விரிவாக்கம் பண்ணியிருக்கலாமே. இந்த நெல்லை கொள்முதல் செய்து அதுக்கு பெரிய பெரிய ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கலாமே. அடிப்படை அது. டெல்டாக்காரன் சொன்னால் போதாது. டெல்டா மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கு தீர்வு கொண்டு வரணும். 60 ஆண்டு காலம் உங்களுக்கு மக்களுக்கு காலம் கொடுத்துருந்தாங்க. 60 ஆண்டு காலத்தில் செய்யாதது நீ இதுக்கப்புறம் செய்ய போறீங்களா என்ன? அதனால் மக்கள் இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க. அன்றாடம் ஏதாவது ஒரு பொய்யை பேசணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த 4 மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில்
4 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 914 கொள்முதல் நிலையங்கள் இருக்குது, ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இருக்குது, டிபிசி இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு 1000 மூட்டைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 40 கிலோ ஒரு மூட்டை, 1000 மூட்டை 40 டன் ஒரு நாளைக்கும். இப்போ நீங்கள் அந்த குறுவையில் செப்டம்பர் 1லேருந்து தீபாவளி வரைக்கும் 50 நாள் இருந்தது. இந்த 50 நாளில் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி 915 சென்டரும் டிபிசி சென்டரும் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் 16.5 லட்சம் டன்னு நெல்லை இன்றைக்கி கொள்முதல் பண்ணியிருக்கலாம் 50 நாளில். 50 நாள் கூட விட்டுருங்க, ஒரு மாதம் நான் கேட்குறேன். செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் 30 நாளில் தமிழக அரசு நீங்கள் சொல்கிற கணக்குப்படி கொள்முதல் செஞ்சுருந்தீங்கன்னா 11.5 லட்சம் டன்னு நெல் கொள்முதல் செஞ்சுருக்கலாம் 30 நாளில். நீங்கள் சொல்கிற கணக்கு தான். ஆனால் இன்றைக்கி 5.5 லட்சம் டன் தான் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் எங்கே போவாருங்க? வடகிழக்கு பருவம் வருதுன்னு தெரியுது, போன வாரமே வந்துடுச்சு. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணுமே. குறுவை முடிஞ்சு போச்சு. இப்போ சம்பா பயிரிட போன மாதமே இருந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க சம்பா. அதில் 2 லட்சம் ஏக்கர் சம்பாவிலேருந்து முழுகிடுச்சு. அவங்களுக்கு நிவாரணம் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்ன பொய் சொல்ல போகிறீங்க? அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு நேர்ல விஜய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கணும்? நீங்கள் இது கேள்வி அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல ஒரு மாதம் கழித்து அதான் இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் இவ்வளோ தாமதம்? அதான் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு பதில் எப்படி சொல்ல முடியுங்க? அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் திமுக ஆட்சி வந்து கடந்த 4 ஆண்டுகளில் வந்து நாங்கள் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் கான்ஃபிடென்ட்டாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த புக்கு என்ன இருக்காப்பா? விடியல் எங்கேன்னு புத்தகம் நம்ம நண்பர்கள்ட்ட கொடுங்கப்பா. நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், ஒரு மாதம் ஆச்சு அந்த புத்தகம் போட்டு ஆவணம். அதில் விடியல் எங்கேன்னு ஒன்று பேரை போட்டிருக்கேன். அதில் வந்து திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க தேர்தலுக்கு முன்பு. அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கிறாங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா 66 வாக்குறுதிகள். இன்னும் கொஞ்சம் வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆக அவங்க முழுமையாக நிறைவேற்றிய புத்தகமே போட்டிருக்கிறேன். இது வந்து நான் சும்மா பேசுறது கிடையாது. அந்த புத்தகம் திமுக கிட்ட கொடுத்துருக்குறேன். இன்னி வரைக்கும் பதில் வரல எனக்கு. ஆக வெறும் 66 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்க. 66னா எவ்வளோ விழுக்காடுன்னா பார்த்தீங்கன்னா 13 விழுக்காடு. 505ல் 66னா 13 விழுக்காடு. 13 விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. 87 விழுக்காடு நிறைவேற்றலை. அப்புறம் இவங்க 90 விழுக்காடு நிறைவேற்றினாங்க எப்படி சொல்கிறாங்க? எந்த வகையில் சொல்கிறாங்க? இன்னொரு பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. 11,32,000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அவங்க ஆட்சி காலத்தில். உண்மையிலே பார்த்தீங்கன்னா 1 லட்சமோ 1.25 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு. அதுக்கும் நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், இன்னும் வெளியில் வரப்போகுது அதில். ஏன்னா இவங்க உண்மைகள்லாம் சும்மா பொய்யை சொல்லிட்டு 1 லட்சம் கோடி முதலீடு வந்ததை 11,32,000 கோடி முதலீடுன்னு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேறு, அது யார் வேணால் கையெழுத்து போட்டு போகலாம். அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததே 1,30,000 கோடி தான். அப்புறம் இவங்க 11,32,000 கோடி முதலீடு வந்தது எப்படி சொல்லுவாங்க? ஆக அவங்க வாயை திறந்தாலே இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் பொய்யை திருப்பி சொல்லி தமிழ்நாட்டுக்கு திமுக முதலீடு செஞ்சது ஒன்றே ஒன்று தான். என்ன? பொய்யை மட்டும்தான் முதலீடு செஞ்சுட்டு இருக்குது, இன்னும் செய்யுது. ஆனால் பொய்யெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்னும் எடுபட போகிறதில்ல அந்த பொய்யெல்லாம். சார், கடந்த சில நேரம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில் முறையான அறிவிப்பு எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு செல்வபுரத்துக்கு வந்து அமைச்சர் மேலே ஒரு கடுமையான விமர்சனங்கள் வச்சுருந்தாரு. இது எப்படி? எனக்கு என்னன்னா, அடுத்தது முறை அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சர் வந்து செல்வப்பெருந்தகை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்தில் வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு, ஐயா நாங்கள் செம்பரம்பாக்கம் திறக்க போகிறோம் ஐயா, உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். செல்வப்பெருந்தகைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை அதான் கேள்வி. செல்வப்பெருந்தகைக்கும் அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர், அவர் தொகுதியில் கூட இருக்கலாம். அவருக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னொன்று நான் கேட்குறேன், முதலமைச்சருக்கும் செம்பரம்பாக்கம் என்ன சம்பந்தம் இருக்கு? அமைச்சருக்கும் செம்பரம்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதிகாரி, அங்கே இருக்கின்ற அதிகாரிக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அங்கே இருக்கிற அதிகாரிகள் எப்போ திறக்கணும், எப்போ மூடணும், எவ்வளோ திறக்கணும் அதிகாரிகள் முடிவு பண்ணணும். இது அமைச்சரோ முதலமைச்சரோ யாரோ காத்துட்டு இருக்கக்கூடாது. கையெழுத்து போட்டு அவங்க தான் காத்துட்டு இருக்கணும், இவங்க திறந்து விட்டா இவங்க சொன்னதான் திறக்கணும்லாம் கிடையாது. இது வெள்ளைக்காரன் காலத்தில் பண்ண இது தேவையில்லாமல் ஒன்று. வெள்ளைக்காரன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் உள்ள நம்ம நீர் மேலாண்மைக்கு மூலமாக ஒரு கண்ட்ரோல் வைக்கணும்னு பார்த்தான். டேம் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், எல்லாமே அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். ஏன்னா அப்போ எப்போ திறக்க சொல்கிறோன்னா, ஏன்னா மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது. இன்னுமா நம்ம அதை பின்பற்றுறோம்?
தான் சாத்தனூர் அணையில் இதான பிரச்சனை ஆயிடுச்சு. முதலமைச்சர் வந்து அனுமதி கொடுக்கணும், அமைச்சர் அனுமதி கொடுக்கணும்னு எப்போ கொடுத்தாங்க? ராத்திரி 1:30 மணிக்கு. இதுக்கு முதலமைச்சருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அமைச்சருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எம்எல்ஏக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க எப்போ வேணால் திறக்கட்டும். அதிகாரிகள் தான் அதில் சம்மந்தப்படுத்தணும். அதில் இருக்கிற சிஇ, ஜேஇ, ஏஇ எல்லாமே அவங்க தான் இதில் முடிவு பண்ணணும், எப்போ திறக்கணும், என்ன திறக்கணும்னு இருக்குது. அதனால் விரைவில் முடிவு பண்ணும். அது அதான் மக்களை சந்திச்சுட்டே இருக்கீங்க, அதன் அடிப்படையில் கூட்டணி இருக்குமா எப்படி? அந்த எங்களை வந்து எங்களுடைய வருகின்ற தேர்தலுடைய கூட்டணி நிலைப்பாடு விரைவில் அறிவிப்போம். உட்கட்சி பிரச்சனை எப்போ தீருங்க சார்? அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அது அதுக்கு கருத்து சொல்லதுக்கு எனக்கு விருப்பம். தினந்தோறும் நீங்க மௌனம் காத்தாலும் அவர் ராமதாஸ் ஐயா வந்து பேசிட்டே இருக்காரு. கூட திமுக அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், விட்டுடணும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.